அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான களப்பணிகள் மிக பெரிதளவில் நாம் தமிழ் கட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அது என்ன, திமுக போட்டி போட்டுட்ருக்கு, பாமக கட்சி போட்டி போட்டுருக்கு, நாம் தமிழ் கட்சி களப்பணி பண்ணுது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று உங்களுக்கு எழும். அதற்காக தான் இந்த காணொளி. அதுவும் குறிப்பாக நம்மளுடைய வேட்பாளர் மருத்துவர் அக்கா அபிநயா அவர்கள் மிகப்பெரிய சம்பவத்தை ஆதாரத்தோடு எடுத்து போட்டிருக்காங்க. அதை தான் இந்த காணொலியில் விலாவரியாக பார்க்க போகிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களத்தில் நிற்கக்கூடிய கட்சிகளாக ஆளுங்கட்சி திமுக, இன்னொன்று பாமக கட்சி நிற்கி இடைத்தேர்தலே வெறுத்த ஒருத்தங்க அவங்க இன்னைக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டி போடுறாங்க. மூணாவதாக நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மருத்துவர் அபிநயா அவர்கள் போட்டி போடுறாங்க. இதில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களில் தகுதின்னு ஒன்று இருக்குது தெரியுமா? இந்த களப்பணின்னு எதுக்கு சொல்கிறோம்னா, வேட்பாளருங்கிறவங்க மக்களை சந்திக்கணும், மக்கள்கிட்ட பேசணும், தன் தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். இப்போ திமுகனுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இறந்து போயிருக்கார், அதற்கான இப்போ தேர்தல் நடக்குது. ஆனால் அவர் செய்ததை தாண்டி இப்போ வரக்கூடிய வேட்பாளர் நான் இதெல்லாம் செய்வேன், இதற்கும் மீறி நான் களப்பணி பண்ணுவேன், அவர் நல்லது பண்ணியிருக்காரு அதையும் தான் நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்பதற்கு இங்கே எந்த கட்சியும் தயாராக இல்லை. கொடுமை நிகழ்ந்துருச்சு. அற்ப தேர்தலில் வென்றுட்டு நாங்கள் வென்றுட்டோம், இப்போ வெம்பாடு படுவாங்க. ஒரு ஓட்டுக்கு 20,000 கொடுத்து எப்படி வென்றோன்னு நினைப்பாங்க. ஏன் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு எங்களை பாதிக்கவில்லை என்று காட்டுவதற்கு. இன்னும் 500 பேர் தாலி அறுத்தாலும் எங்களுக்கு ஓட்டு போடுவார்கள் மக்கள் என்று காட்டுவதற்கு. அதனால தான் இவர் குடிகெடுப்பான் தாலி அறுப்பான் என்று வைக்கிறதுக்கு பேரே குடிகெடுப்பவர்கள் தாலி அறுப்பவர்கள். யார் களத்தில் எப்படி நிறுவ பார்க்குறாங்கன்னா, இங்கே உண்மையான கள போட்டியே திமுகவுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கு மட்டும்தான். சொல்லப்போனால் திமுக ஃபீல்ட் அவுட்டாங்க, களப்பணி பண்ணுற மாதிரியே தெரியல. என்ன பண்ணுறாங்கன்னா, நாம் தமிழ் கட்சி கூட்டம் ஒரு ஒன்றத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் நடக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களை விதவிதமாக டாடா ஏசி, இந்த தோஸ்து, மகேந்திரா, பிக்கப்பு, ஈச்சர்னு சொல்லி பல வண்டிகள் வருது. எதுக்கு வருதுன்னா, இன்றைக்கி இங்கே சீமானோட கூட்டம் நடக்கு, சீமானோடைய பேச்சு நீங்கள் தயவு செய்து கேட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீங்கள் அதை கேட்டிங்க வச்சுக்கோங்களேன், ஓட்டு போடும்போது நீங்கள் மனசு மாறிடுவீங்க. அப்போ என்னது, பக்கத்து ஊருக்கு வாங்க போவோம், அங்கே யார் உங்கள் தலைவர் சின்னவர் வராரா, முதலமைச்சர் வராரா, இல்லை அமைச்சர் பெருமக்கள் வராங்க, அவங்களாம் யாரும் வரல, நீங்கள் சும்மா உட்காந்துட்டு மட்டும் போயிருங்க, உங்களுக்கு சம்பளம். அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, எப்போ உட்காந்தா போதும், இவங்க உட்காந்து கூட்டத்துக்கு போனால் தாலி அறுப்பாங்க பேசுகிற பேரில், யோகேஷில் மணிக்க பேசுவாங்க இருக்கும். ஆனால் செய்கிறது முழுக்க ஒன்றா நம்பர் பச்சை ஐக்கியத்தை மக்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ நல்லதாக போச்சு, இவங்க பேச்சு அறிவிலிருந்து தப்பிக்க வச்சான்னு சொல்லிட்டு 200 கொடுத்த பிறகு 300 கொடுத்த பிறவான்னு சொல்லி வண்டியில் அந்த ஆட்டு மந்தி ஏற்றிட்டு போகிற மணிக்க அப்புறப்படுத்துகிறாங்க. ஆனால் மருத்துவர் அபிநயா அவர்கள் தொடர்ச்சியாக மக்களை தேர்தல் காலத்தில் சந்திக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இங்கே இருக்கக்கூடிய திமுக வேட்பாளர்களோ நீங்கள் இணையதளத்தில் பார்க்கலாம், நம்ம சொல்கிறது தாண்டி நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பார்க்கலாம். இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி நடந்துக்கிட்டு இருக்கு. நடந்து முடிஞ்சால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு உடனே 2 மாதம் கூட ஆகல, உடனே தேர்தல் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஆளுங்கட்சி மும்முரமாக வேலை பார்க்கணும். ஈரோடு இடைத்தேர்தலுக்கு அப்படி நடந்துச்சு. ஆனால் இப்போ என்னென்னா அவ்வளோ மும்முரமாக கிடையாது. மக்களை சந்திப்பதற்கு இவர்களுக்கு தகுதி கிடையாது. என்ன சொல்லி ஓட்டு கேட்பாங்க? பக்கத்தில் இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி பகுதியில் மிக பெரிதளவில் கள்ளச்சாராயம் பிடிச்சி மக்கள் நடந்துருக்குறாங்க. இப்போ ஆளுங்கட்சி மீது பெரிய அதிருப்தி இருக்குது. அப்போ இங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம துட்டு கொடுத்தா ஓட்டை போட்டுறவங்க மனநிலைக்கு திமுக போய் நிற்கி. அப்போ நமக்கு ஒரு ஆளை எதிரியாக காட்டணும். அப்போ என்ன பண்ணால் பாமகவை காட்டுவோம், நாம் தமிழர் கட்சியை காட்டிடக்கூடாதுங்கிறதுல திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இருந்து அடிமட தொண்டர்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, பாமக கிட்டே சண்டை போடுற மாணிக்க, பாமக உண்மையிலே களத்தில் இருந்து திமுக எதிர்க்க போகிற மாணிக்க ஒரு பூச்சாண்டி காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையான கலர் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, மருத்துவர் அபிநயா அவர்கள் பிரச்சாரத்தில் மிக பெரிதளவில் திமுக இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளை நேருக்கு நேராக கேள்வி கேட்டுருக்காங்க. ஒரு கேள்வி கேளுங்க, நீங்க கேளுங்க, எப்ப அந்த காசு நீ வச்சுக்கோப்பா, இந்த சாக்கடை தண்ணிலாம் போறதுக்கு ஒரு வழி பண்ணி தம்மா, நீங்க ஒரு கேள்வி கேட்டுருக்கீங்கம்மா. நீங்க கேளுங்க, அந்த காசு 500 ரூபாய் 1000 நீயே வச்சுக்கோப்பா, எங்க வீட்டுக்கு நல்ல குடி தண்ணி வேணும்பா, தெரிஞ்சவங்க நான் போய் குடிக்க முடியலப்பா, வீட்டுக்கு வர மாதிரி நல்ல தண்ணி கொடுப்பான்னு ஒரு கேள்வி
கேள்வி கேளுங்கம்மா. ஐயா, இப்ப உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இல்லையா ஐயா? எத்தனை நாள் தான் என் மக்கள் இப்படியே ஏமாத்துவீங்க? ஒரு மனசாட்சி இல்லைன்னா உங்க வீட்டு பெண்களா இருந்தா நீங்க இந்த மாதிரி ஏமாத்தி வைப்பீங்களா? என் அப்படி ஆத்தாலே என் பெரியம்மாவை பெரிய வருஷ காலத்துக்கு ஏமாத்தலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. அடுத்த தலைமுறைக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்க மாட்டீங்களா? ஒரு வாய்ப்பு இல்ல, ஏன் இப்படி சுயநலமா இருக்கீங்க? நேருக்கு நேரம் 1 to 1 ஃபேஸ் டு ஃபேஸ் வாங்கலாம். அப்படி நேருக்கு நேரம் முகத்தை பார்த்து ஒவ்வொரு கேள்வியும் திமுகவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுதான் மக்களை சந்திக்கிறது. அப்படி மக்களை சந்திக்கும் போது மருத்துவர் அபிநயா அவர்களுக்கு மக்கள் வந்து ஒரு பரிசு ஒன்று கொடுக்குறாங்க. ரொம்ப சிறந்த பரிசு. மக்கள் இதை தான் என்ன பண்ணணும்னா, திமுக கட்சி 234 தொகுதியிலையும் கலைஞருடைய சிலை வைக்க போகிறோம்னு சொன்னாங்க தெரியுமா, அதை வைக்கிறத விட்டுட்டு நீங்கள் ஆட்சி செய்த லட்சணத்திற்கான மாடலை, திராவிட மாடலை அக்கா மருத்துவர் எடுத்து காட்டுறாங்க. கள்ளக்குறிச்சி மாடல், திராவிட மாடலை தான் எனக்கு ஒரு மாடலா செஞ்சு கொடுத்துருக்காங்க. திராவிட மாடலை இந்த தமிழக மக்கள் எனக்கு ஒரு மாடலாக செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. அதை இப்பொழுது உங்கள் முன்னாடி இதுதான் திராவிட மாடல். இதுதான் திராவிட மாடல். இந்த கருமத்தை வச்சு தானே நீங்க ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது தாங்க இவங்களோட லட்சணம். 234 தொகுதி கலைஞர் சிலை வைக்கிறத விட கள்ளச்சாராயத்துக்கான ஏற்பாடு பண்ணி வச்சிங்கன்னா கச்சிதமாக இருக்கும். உங்களுக்கு ஏற்றது கள்ளச்சாராயம் தான். ஏன் நான் சொல்லலை, அமைச்சர், மூத்த அமைச்சர், பெரியாரை பார்த்தவர், அண்ணாவை பார்த்தவர், கருணாநிதியை பார்த்தவர், உதயநாவை பார்த்தவர், இன்பனாவை பார்க்க போகிறவர், துரைமுருகன் பேசுகிறார் சட்டமன்றத்தில். தமிழ்நாடு அரசு வைக்கக்கூடிய சரக்கில் கிக் இல்லை அப்படிங்கிற ஒரு அமைச்சர், ஒரு மாண்புமிகு அமைச்சர் பேசக்கூடிய பேச்சா கிக் இல்லை, அதனால் கலாச்சாரத்தை பார்த்து போகிறாங்க. அப்போ அது ரொம்ப கிக்காக இருக்குதுன்னு அர்த்தம். ஏன் காய்க்கிறது இவங்க தானே, காய்ச்சி விற்கிறது இவங்க தானே. அப்போ என்ன இதில் வந்து கிக்காக இருக்குன்னு சொல்லி இவங்களோட திராவிட மாடலுக்கான அந்த ஒரு அடையாளம் இருக்கும்ல, ஒரு கட்சியில் ஒரு அடையாளம் இருக்கும்ல, அப்படி ஒரு அடையாளத்தை வந்து எங்களுடைய அடையாளம் சாராயம் தாங்கிறத அமைச்சரே சொல்கிறார். அப்போ அதை தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க, அக்கா மருத்துவர்களுக்கு ஒரு பரிசு பொருளாக கொடுக்குறாங்க. அதுலேயும் பாருங்கள், ஃப்ரம் டு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஃப்ரம் கள்ளக்குறிச்சியின் புகழ் கண்ணுக்குட்டி டு கருணாநிதியின் செல்லக்குட்டி. இதுதான் உங்க அரசு, இதுதான் உங்க அரசு. இந்த மாதிரி ஒரு வாசகத்தோடலாம் எழுதி பெரிதளவில் மக்கள் வந்து இந்த அரசியலை உற்று நோக்குறாங்க என்பதற்கு சிறந்த சான்று தான் இந்த திராவிட மாடலுக்கு கொடுத்த பரிசு பொருள். இந்த பரிசு பொருளை தான் இன்றைக்கி இணையதளத்தை அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இந்த பரிசு பொருளை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்தது ஒரு நல்லதொரு பரிசு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.